கைஸ் இந்த வருஷம் மலையாளம் தூக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லோகா படம் இப்போவே பிரம்மாண்டமாக ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறது இல்லை கைஸ். இதுக்கு முன்னாடியே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்த ஒரு மூவி ஒன்று இருக்குது. அதுவும் என்னன்னு சொல்கிறது, இதே மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ மூவி, அதாவது கத்தனார் அப்படின்னு அந்த மூவியோட பேர். கைஸ் இந்த ஒரு போஸ்டர் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், கத்தனார் அப்படின்னு எழுதி இருக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. த வைல்ட் சோல்சர் அப்படி எழுதியிருக்காங்க. படத்தில் மெயினான கேரக்டர் அப்படின்னு வர்றது ஜெயசூர்யா அண்ட் அனுஷ்கா ஷெட்டி தான். ஆக்சுவலி சொல்லணும்னா கத்தனார் அப்படின்னா ஒரு ஃபாதர் தான். அப்போ ஒரு ஃபாதரோட ஸ்டோரி, அதாவது கடமத்தத்து கத்தனார் அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கிறது. அந்த ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு படம் வருது. ஆனால் என்ன, அதை கொஞ்சம் சூப்பர் ஹீரோ பவரில் ஏறத்தாழ இப்போ சந்திராவே இப்போ ட்ரை பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இந்த படத்தையும் ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு படத்தோட ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் அது 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறங்கிருச்சு. அன்னையிலிருந்தே கொஞ்சம் எதிர்பார்த்த ஒரு படம் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்களா, இந்த ஃபாதர்ஸ் அப்புறம் சர்ச் மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் காட்டுறாங்க ஜெயசூர்யா. பிளாக் மாஸ்க் அப்படின்னு நினைக்கிறேன். மலையாளத்தில் ஓம் அப்படின்ற படம்லாம் எடுத்திருக்கிறது அனுஷ்கா ஷெட்டி. இதுலேயும் சாத்தான் மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் வருது. கைஸ் தான் ஜெயசூர்யா பாருங்க. இந்த ஒரு செட்டப்லாம் பார்க்கும்போது ஏதோ பயங்கரமான ஒரு விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். பாருங்க, டைம் 2 கத்தனை ரோஜின் தோமஸ் அப்படின்றவர் 32 வயசு தான் ஆகுது பையனுக்கு. கைஸ் அப்போ அவரோட இதுக்கு முன்னாடி இருக்க படத்தெல்லாம் பார்த்துருக்கேன், பயங்கரமாக இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஆனால் உண்மையை சொல்லணும்னா கத்தனார் மூவிக்கு தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக வச்சுருந்தோம். அதுக்கு இடையில வந்த ஒரு மூவி தான் உண்மையை சொல்லணும்னா லோகா அப்படின்றது. எப்படி இருந்தாலும் 2025 முடியறதுக்குள்ளே இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு லோகா படம் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கிறதுனால அதுக்கு இடையில கொண்டு வந்து இந்த ஒரு படத்தை சொர்க்கமாப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கத்தனார் அப்படின்ற படம் 2 பார்ட்டாக தான் இறங்குது. அதில் ஒன்று கண்டிப்பாக இந்த வருஷம் வந்துடும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு கரெக்டாக தெரியல. ஆனாலும் இதோட மீதி போஸ்டர்லாம் வந்துருச்சுன்னு வைங்க, நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி வீடியோ எடுக்க முடியும் கண்டிப்பாக கைஸ். ஆனால் இந்த ஒரு போஸ்டரில் எனக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த போஸ்டர்லேயே பாருங்கள், நிறையா அந்த லுக் ஆகட்டும், அதே மாதிரி அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், அப்புறம் ஒரு முகமாக இருக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நின்றுட்டு இருக்காரு. அதோட காஸ்டியூம் எல்லாம் பாருங்க ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு போஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கூடி இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி ஃபஸ்ட் நாளே போய் பார்த்துருவேன். இதோட போஸ்டர் சினிமா வர நாட்களில் இறங்கும், ட்ரீசர் கூட வர நாட்களில் இறங்கும். ட்ரீசரில் சொல்லிடலாம் கண்டிப்பாக. ஏன்னா மலையாள படத்தை பொறுத்தளவுக்கு ட்ரீசரில் ஓரளவு காட்டிடுவாங்க படம் நல்லா இருக்குமா மொக்கையாக இருக்குமா அப்படின்றத. ஆனால் நம்ம ஆளுங்க தான் கொஞ்சம் ட்ரீசரை பயங்கரமாக இறக்கிட்டு படத்தை மொக்கையாக இருக்குவாங்க கைஸ். ஆனால் மலையாளத்தில் இறங்கி இருக்கிற படங்களில் 100 கோடியே பட்ஜெட்டில் ஏதாவது படம் தொட்டிருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் கத்தனார் அப்படின்ற படம் 100 கோடி பட்ஜெட்டில் தான் இறங்குது கைஸ். இந்த மூவியில் முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று இருக்கிறது என்னன்னா, இது 3D தான் இறங்க போகுது கைஸ். எப்படி பார்த்தாலும் அதோட போஸ்டர், அதோட ட்ரெய்லர், அப்புறம் இந்த படத்துக்கு நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா சம்பவங்கள் இனிமேல் பார்க்கணுன்னா மலையாளத்து படங்களை பார்க்கணுன்ற அளவுக்கு கொஞ்ச நாளாக மாறி போயிட்டு இருக்கு. அதனாலேயே பை நெக்ஸ்ட் வீடியோட வரேன்.